சேலத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் நீண்ட நாட்களாக திறக்கப்படாத நிலையில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. இதுகுறித்து பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சேலம் மாநகராட்சியின் 27வது வார்டிற்கு உட்பட்டது சின்னப்பந்திரு பகுதி. இப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. இப்பகுதியில் செயல்பட்டு வந்த மகப்பேறு மருத்துவமனை வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டது. இதனால் அந்த இடத்தில் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் சமுதாய கூடம் அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். இவர்களின் கோரிக்கையை ஏற்று 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சமுதாய கூடம் கட்டப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை. கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் விரைவில் சமுதாய கூடம் பயன்பாட்டிற்கு வரும் என மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர். ஆனால் பணிகள் முடிந்து ஓராண்டிற்கு மேலாகியும் சமுதாய கூடம் திறக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சமுதாய கூடம் மெல்ல மெல்ல மது அருந்தும் கூடமாகவும் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறி வருகிறது. நாள்தோறும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மது பிரியர்கள் சமுதாய கூடத்தின் மேல் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து மது அருந்துவதாகவும் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் புகைப்பிடிப்பதாகவும் புகார் தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் அவ்வழியாக நடந்து செல்லும் பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். செயல்பாட்டுக்கு வந்தால் மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை கொஞ்சம் நிறுத்தி எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த பசங்க சின்ன பசங்க இவங்கெல்லாம் மேலே ஏறி சரக்கடிக்கிட்டு பிடிக்கிறது இது மாதிரிலாம் அராஜகம் பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் நிறுத்தணும். அதெல்லாம் நிறுத்தி இந்த பயன்பாட்டு இது கொண்டாந்தாக்கா நல்லாயிருக்கும். அதுதான் மக்களோட விருப்பம். இது மட்டுமின்றி அங்கு வரும் குடிமகன்கள் மது அருந்திவிட்டு ஒருவரோடு ஒருவர் தகாத வார்த்தைகளால் திட்டிக் கொண்டு சண்டையிடுவதாகவும் இதனால் எந்த நேரத்திலும் என்ன நடக்குமோ என்று அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். மதுப்பாட்டிலலாம் இங்கே குடிச்சிட்டு நைட்டில் போட்டு போகிறாங்க, ராவடி பண்ணுறாங்க, நெடு சண்டையை போடுறாங்க. ரோட்டில் பொம்பளைலாம் போக முடியல, வர முடியல. இல்லை இந்த ஆராமி பண்ணுறாங்க, பயந்துட்டு தான் போகிறாங்க வராங்க. அதிகாரி போயாச்சு, அதிகாரி யாருமே கண்டுக்கல, எதுவுமே கண்டுக்கல. அதிகாரிலாம் பண்ணியாச்சு, சும்மா பார்த்துட்டு போகிறாங்க, அவ்வளோதாங்க. இந்நிலையில் இதுகுறித்து காவல்துறையினருக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் ரோந்து பணிக்கு கூட வருவதில்லை என்று அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இங்கே எல்லாமே சொல்லியிருப்பாங்க, சொல்லாதெல்லாம் இருக்க மாட்டாங்க. எது ஸ்டெப் எடுக்கலைங்க, யாரும் எடுத்தால் பரவாயில்ல. ரேஷன் கடை இங்கே பக்கமாக இருக்குதுங்க, மண்டபத்துக்கு பக்கத்துலேயே. அங்கேயும் எல்லாம் அந்த வேலை செய்கிறாங்க. அங்கேயும் ரொம்ப எல்லாம் தண்ணி போடுறாங்க. ரொம்ப அதிகம் நடக்குது. நைட்டில் அங்கே வர்றதுக்குன்னா ரொம்ப சங்கோஜப்படுறாங்க. பெண்கள் வர்றதுன்னா ரொம்ப கஷ்டம். 10 மணிக்கு மேலே அங்கே வர்றதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க ஆட்சிக்காரங்க ஸ்டெப் எடுத்து செய்யணும், கவுன்சிலருங்க பார்க்கணும். அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயமே கிடையாது. ஆனால் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. இவர்களின் இந்த செயலால் குழந்தைகள் மற்றும் சிறுவர் சிறுமியரும் மனதளவில் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த தலைமுறையும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபடும் அபாய நிலை உள்ளது. எனவே கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய கூடத்தை சுத்தம் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு விரைந்து கொண்டு வர வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கை நிறைவேற்றப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சுதனுடன் ஷீபா ஜானட்.